தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது தந்தியின் ரிவ்யூ. நான் கார்கே. புஷ்பா 2 பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம். 10,000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, உயிரிழப்பு இதெல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பேன் இந்தியா ஓப்பனிங் இருக்கு அப்படின்றத பார்க்க முடிந்தது. சரி, எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். புஷ்பா 1 எங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா, புஷ்பா 1ல் சிண்டிகேட் தலைவராகிறாரு. அதுக்கடுத்து அவருடைய பகை எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்றதான் கதையாக இருந்தது. அதற்கிடையில் ஷெகாவத்துக்கும் அவருக்கும் இடையிலான பிரச்சனை 2வது பாட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வியோடு இருந்தப்போ இந்த 2வது பாட் அதை நோக்கி தான் நகருது. குறிப்பாக சிண்டிகேட்டினுடைய தலைவரானதுக்கப்புறம் சிஎம்ஐ மீட் பண்ண போகிறாரு. சிஎம் மீட் பண்ணுறாரு. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை சிஎம் எடுக்க மறுக்கிறார். அதனால் சிஎம்ஐயை மாற்ற முடிவு பண்ணுறாரு புஷ்பா. சிஎம்ஐ மாற்றினாரா இல்லையா அப்படின்றத தாண்டி கதை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது போகுது. ஸோ இதுதான் ஆக்ஷனில் தொடங்கி அப்புறம் திரும்ப ஆக்ஷன், இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு இறுதியில் படம் முடிவடையுது. இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னா நடிப்பை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீரோ கதையை தன்னுடைய தோளில் தூக்கி சுமக்கிறாரு அப்படின்வாங்க இல்லையா, இந்த படத்துக்கு அது பொருந்தும். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் புஷ்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டே நடக்கணும், ஒரு கையை தூக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவருடைய டைலாக் டெலிவரியில் பீடா போட்டுகிட்டே பேசணும், அதில் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அதில் பஞ்ச் பேசணும் அப்படின்னு ஒரு சிரத்தை எடுத்திருக்காரு. கதையை உண்மையிலே அவர் தன்னகத்தே கொண்டு அவர் தான் நகர்த்திட்டு போகிறான்னு சொல்லலாம். அவருக்கு கொஞ்சம் கூட சளைக்கலை. ஃபகத் ஃபாசில் ஷெகாவத் அப்படின்ற கேரக்டரில் நம்ம எத்தனை படத்தில் பார்த்தாலும் ஃபகத் வேறு நடிப்பை வெளிப்படுத்துறாரு. எங்கேயாவது இது பழைய மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. 2 பேருக்கு இடையிலான போட்டியிலே பெரும்பாலான கதை நடக்குது. சரி, சிஎம்ஐ மாற்றினாரா இல்லையா, இந்த பகை என்னாச்சு, மங்களம் சீனுக்கும் இவருக்குமான பகை என்னாச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி கதை அடுத்த நிலைகளுக்கு போகுது. ஆக்டிங் ஒரு பக்கம் அப்படின்னா மியூசிக்கை கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும். அதுவாக குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்றதுக்கான ஃபீலை இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குது. அதை தாண்டி படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, சில கதைகளுக்கு பட்ஜெட் பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கதையில் பிரம்மாண்டத்துக்கான எல்லா ஸ்பேஸும் இருந்தது. பல இடங்களில் இதில் பிரம்மாண்டம் காட்டப்பட்டது. அந்த பிரம்மாண்டம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிறது. ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னாலும் சரி, ஒரு 100 லாரி வேணும்னாலும் சரி, ஒரு 100 படகு வேணும்னாலும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க ஹெலிகாப்டர்லேருந்து. ஸோ அந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அளவுக்கு இதனுடைய சினிமாட்டோகிராஃபி இருக்குது. சினிமாட்டோகிராஃபியில் சில ஃப்ரேமெல்லாம் வச்சுருக்காங்க. அதை அப்படியே வீட்டில் ஃபோட்டோ பண்ணி மாற்ற அளவுக்கான சில ஃப்ரேம்ஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கதையை பெரும்பாலும் கொண்டு போகிறது அப்படின்றது சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது மறுக்க முடியாது. அதை தாண்டி இந்த படத்தில் இன்ட்ரோ சீனில் தொடங்கக்கூடிய அந்த ஆடியன்ஸுடைய சவுண்ட் அப்படின்றது எண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மாஸ் இன்ட்ரோ, மாஸ் என்ட்ரி, ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா எலமெண்ட்டும் இருக்குது அப்படின்றது இந்த கதையில் பார்க்க முடியுது. இது ஒரு படன்றதை தாண்டி இடையில டான்ஸ் காம்படிஷன் அப்படின்ற அளவுக்கு மாறி மாறி இந்த காம்படிஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா புஷ்பா ஆடுறாரு, ஸ்ரீவள்ளி ஒரு பக்கம் ஆடுறாங்க. ஒவ்வொருத்தரும் சலைச்சவங்க இல்லை அப்படின்றது மாதிரி டான்ஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ஸ்ரீலையா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வெரைட்டியான டான்ஸாக இருக்குது, பார்க்குற மாதிரியான டான்ஸாக இருக்குது. ஃபைட், ஒவ்வொரு ஃபைட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஆரம்பத்தில் காலை கட்டி தூக்கி தொங்க விட்ட இடத்துல ஆரம்பித்த அந்த ஃபைட் கிட்டத்தட்ட படத்தில் ஒரு 7-8 ஃபைட் இருக்குது. 7-8 ஃபைட்டுமே மிரட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஃபைட்டுக்கு ரொம்பவுமே மெனக்கெட்டு இருக்காங்க. அதுவும் நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியே ஆகணும். இந்த படம் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது. அப்படி சில இடங்களில் தொய்வாகிறப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரோ சீனு, ஒரு என்ட்ரி சீனு, ஒரு ட்விஸ்ட், ஏதாவது ஒன்று அந்த கதை அப்படி தொய்வு இல்லாமல் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த கதை ஒரு கமர்ஷியல் மசாலா கதை அப்படின்றப்போ இதில் நம்ம லாஜிக்கை பார்க்கக்கூடாது, ஏன் எதுக்குன்னு ஆராயக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சொன்ன எல்லா விஷயமே பாசிட்டிவாக தெரியும். அடுத்தது இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னா 2 விஷயங்களை சொல்லணும். இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னா லென்த். கிட்டத்தட்ட ஃபேமிலியாக வரவங்களுக்குலாம் இது ஒரு 3.5 மணி நேரம், இதை தாண்டி ஒரு 4 மணி நேரம் தியேட்டர்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பிரேக் வச்சிருக்கலாமோ, 2 இன்டர்வல் விட்டுருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு சில இடங்களில் இருப்பதை தவிர்க்க முடியல. அதை தாண்டி வார்த்தைகள் அப்படின்றது, பாடல்களுடைய அர்த்தம் அப்படின்றது நிறைய இடங்களில் டபுள் மீனிங்கில் ஓப்பன் மீனிங்காகவே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அதை தாண்டி ரொமான்ஸ் காட்சிகள் ஃபேமிலியாக பார்க்க வர ஆடியன்ஸை எந்த அளவுக்கு அது முகசுளிக்க வைக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் குழந்தைகளோடு வர்றப்போ இந்த ரொமான்ஸ் காட்சிகள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ, இவ்வளோ வேணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாமோ அப்படின்றது தோணுது. இதுதான் இந்த படத்தில் ஒரு 2 மைனஸ் அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் சீன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு படத்துக்கு ஒரு 5-6 நல்ல சீன் இருந்தாலே அந்த படம் ஓகே அப்படின்லாம். இதில் ஒரு 10 சீன் நல்ல சீனாக இருக்குது, எங்கேஜ் பண்ணி உட்கார வைக்குது. குறிப்பாக ஆந்திரா அண்ட் நார்த் இந்தியாவிலலாம் இந்த படத்தை இந்த சீனுக்கெல்லாம் ரொம்ப கைத்தட்டுவாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறப்பவே தெரியுது.
இதுல சில இடங்கள்ல குறிப்பா வந்து விசில்லே வந்து ஹீரோவும் வில்லனும் பேசிக்கிற கூடிய காட்சியா இருக்கட்டும் சரி, ஹீரோவை கையை கட்டினா காலில் சண்டை போடுவார், காலையும் கட்டிட்டா ஹீரோ எப்படி சண்டை போடுவார், அதையும் இந்த படத்துல ஃபைட்டா வச்சிருக்காங்க. அதை தாண்டி லேடி கிட்ட போட்டு வர்றாரு, ஒரு சாமி சாங் இருக்கு, அந்த சாமி சாங்லேயே கடைசியா ஒரு ஃபைட் இருக்கு, மகிஷாசுர மர்த்தினி ஃபைட் அப்படின்னு. அந்த ஃபைட்லாம் கடைசியில பெரிய அளவுல ஒரு கூஸ்பம்ஸை கொடுத்த ஒரு ஃபைட் மாதிரி அந்த ஃபைட் காணப்படுது அப்படின்றது மறுப்பதற்கு இல்லை. இதோட சேர்ந்து இந்த படத்துல வந்து பார்ட் 3க்கான லீடும் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 அப்படின்னா இதுல அவருடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா, அவர் அண்ணனுக்கு அவருக்குமான பகை, ஒன்று சேர்ந்த குடும்பம் என்ன ஆனது, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆனதுன்னு ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. இதற்கிடையில் ஏற்கனவே ஜப்பான்ல வந்து புஷ்பா மாட்டிக்கிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இவர் இந்த பிஸ்னஸை இன்டர்நேஷனலாக கொண்டு போறாரா அப்படின்ற கேள்வி. ஸ்டேட்டை பகைச்சுக்கிட்ட புஷ்பா இப்போ சென்ட்ரலையும் பகைச்சுக்கிட்டாரு. சென்ட்ரலுக்கும் அவருக்குமான அந்த கதை எப்படி நகரப்போகிறது, இந்த பழிவாங்கல் தொடரப்போகிறது அப்படின்றது தான் பார்ட் 3க்கான லீடாக கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலாக லாஜிக் பார்க்காம ஏன் எதற்கு அப்படின்னு ஆராயம் இருந்தா புஷ்பா ஃப்ளவர் வித் ஃபயர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.